ஹலோ யுவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி யுவர்ஸ், நம்ம செடியோட அப்டேட் கொஞ்சம் பார்ப்போம். பார்த்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. இங்க பாருங்க, ஸ்கேல வச்சோம்ல, இந்த சொடக்கு தக்காளி அதுவுமே என்ன செஞ்சுட்டா பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே ஒரு லெமன் கன்று ஒன்று வருது, எலுமிச்சம்பழ கன்று. எவ்வளோ சிறப்பாக வருதுன்னு பாருங்க. இதுக்குள்ளே ஒரு செடி வருது யுவர்ஸ். இதுவும் தண்ணி இதுதான் தெரியுது. இந்த பாருங்க, சொடக்கு தக்காளி இதுக்குள்ளே ஒன்று வருது. இல்லை செவ்வந்தி கன்று வச்சுருக்கேன், இதுக்குள்ளே ஒன்று வருது. எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல, அங்கங்கே என்ன செய்யுது, சொடக்கு தக்காளி செடியாக தான் வருது. அது நல்லதுதான் நமக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே விவர்ஸ் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசராக எதுவுமே கொடுக்கல. நான் அன்னைக்கு ஒரு நாள் பூச்சிக்காக கொடுத்தோம் பாருங்க. இந்த செடியில் குட்டி குட்டியாக பூச்சி வரும்னு சொல்லி சுண்டக்காய் செடி கொடுத்தோம்ல, கொடுத்ததுக்கப்புறம் அந்த செடியில் அந்த பூச்சி தொலை இல்லை. இந்த செடி நல்லா இருக்கு. இனிமேல் இந்த பாருங்க, காய் விட்டுருச்சு விவர்ஸ். அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தேன் பாருங்க, இது மேலே மேலே ஊற்றி விட்டல, இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக எல்லாமே காய் ஆயிடுச்சு பாருங்க. எனக்கே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, அந்த ஃபெர்டிலைசரை கொடுங்க. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம செடிகளுக்கு வந்து மீன் அமிலம் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ ரொம்ப நாள் ஆச்சு மீன் அமிலம் கொடுத்து. மழை பெய்ய ஆரம்பிச்சதுல அதில் வந்து என்ன செஞ்சோம், நம்ம கொடுக்காம விட்டுட்டேன். செடிகளுக்கு எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்கல. அதனால் என்ன செய்ய போகிறேன், அதுதான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி சார், ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்குப்பூ பூக்குதில்ல, பூத்தோன்னு என்ன செய்யுங்க, பூ வந்து பறிச்சிருங்க. ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூக்கள் ஃபுல்லுமே என்ன செய்யும், கீழே அதுவாக விழுந்துச்சுன்னா அப்படியே காயாக நிறையா வந்துடும். காய் வந்துச்சுன்னா எந்த இடத்துலனாலும் சரி, இந்த காய் விதை விழுந்து விழுந்து நிறைய செடிகள் வந்து உருவாகும். நம்ம அப்புறம் அதை பிடுங்கி போட மனசு இல்லாமல் என்ன செய்வோம், அங்கங்கே நட்டு வைப்போம். தொட்டி பார்க்கணும், அடுத்து அதுக்கு மண் பார்க்கணும், நிறைய அதோட வேலைகள் பாடு நிறையா இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு 10 பூக்கணம் இருக்குது. அதனால் அதையும் நம்ம என்ன செஞ்சுருவோம், எடுத்துட்டு சுவாமிக்கு படத்துக்கு வச்சுருவோம். வாங்க அந்த ஃபெர்டிலைசர் கொடுப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், 12 பூ இருந்துச்சு. எல்லா பூவும் என்ன செஞ்சுட்டோம், பறிச்சிட்டோம். இதில் இந்த மீன் அமிலம் ஊற்றி வச்சுருக்கோம் விவர்ஸ். இந்த இப்போ எல்லாம் செவ்வந்தி கன்று பூ பூக்கிற தருணம் ஆயிடுச்சுல, இது கொடுக்கும்போது என்ன செய்யும், பூக்கள் வந்து நல்லா பரும்பூக்களாக வரும். எல்லா செவ்வந்தி கன்றுக்குமே என்ன செய்யும், ஏற்கனவே தண்ணி விட்டு ஈரமாக தான் இருக்குது. அதனால் நம்ம தண்ணி வெளியேறாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும். இல்லைன்னா இலைய மேலே என்ன செய்யலாம், நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதெல்லாம் இப்போ சுண்டக்காய் செடியும் காய் விடுத்து பாருங்க, அதுக்குமே நம்ம என்ன செய்யலாம், இதை கொடுத்து விடலாம். கொடுக்கும்போது காய்கள் நல்லா திரட்சியாக வரும். சுண்டக்காய், அப்புறம் கத்திரிக்காய், இந்த வெண்டைக்காய் செடி, எல்லா வித காய்கறி செடி, பூக்கள் செடி எல்லாத்துக்குமே இந்த அமிலம் கொடுக்கும்போது செடி நல்லா என்ன செய்யும், சிறப்பாக வரும். சுண்டக்காவும் நம்ம அடுத்தாப்புல என்ன செஞ்சிருவோம், அடுத்த வாரத்தில் சுண்டக்காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ தான் குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்க, நான் அடுத்து எல்லாமே பெருசாயிரும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பூ உதிராமல் இருக்கிறதுக்கு, இந்த செடிகளில் வர பூச்சிகள் இதாகிறதுக்கு, இந்த லெமனு, அப்புறம் முட்டை ஓடு, அது கூட கொஞ்சம் டீ தூள், இப்படி 3ஐயும் கலந்து போட்டீங்கனாலே போதும். சுண்டைக்காய்லாம் நல்லா காய் விட்டுருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செவந்திலாம் சூப்பராக வந்துருச்சு வச்சுங்க பாருங்க, நல்லா நீள நீளமாக வந்து மொட்டு நல்லா நிறைய மொட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஆரஞ்சு பழக்கண்ணு, இதுவும் எவ்வளோ உயரமாக வந்துருச்சுன்னு பாருங்க. தேங்க்யூ.